காலையிலேயே கொஞ்சம் செம்ம தலைவலியாக இருந்தது. ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் எல்லா வேலையுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் எல்லா வேலையுமே பொறுமையாக தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு சீதளம் ஆயிட்டனால என்னால் அந்த வேலை செய்யவே முடியல. தலைலாம் ஒரு மாரி வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் தைலம்லாம் தேய்ச்சிட்டதுக்கப்புறமா தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்படியே விட முடியாதுன்றதுனால. ஆயில் கண்டெய்னர்லாம் கொஞ்சம் கழுவுற வேலை இருந்துச்சு. கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கிறதுனால அதெல்லாம் அதை எடுத்து போட்டு கழுவிடலாம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கழுவும் போதே ஒரு வாட்டி கீழேயும் போட்டுட்டேன். இதோட 2வது வாட்டி நான் அதை சிங்க் உள்ள போடுறேன். பயந்துகிட்டே இருந்தேன் கிளாஸ் எங்கே உடஞ்சிருமோ அப்படின்ட்டு. பட் உடையலை. ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு காலையிலேயே நண்டு கொஞ்சம் நெத்திலி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையிலேயே வந்து குழம்பும் நண்டு வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. 1 வீக்காக வந்து வீட்டில் கொஞ்சம் துடைக்காமல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். உடம்பு சரியில்லாதனால. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். வீடெலாம் நல்லா பெருக்கி மாப் போட்டு விட்டுட்டு இருந்தேன். காலையிலே துணிலாம் வெளியே காய போட்டுட்டு இருந்தனால கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருந்தது. மழை மேகமாக இருக்கவும் நான் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். ட்ரையரில் போட்டிருந்த துணியே வந்து காலையில் போட்டது ஈவினிங் வரைக்கும் காயவே இல்லை. ஸோ அதனால் அதெல்லாமே எடுத்துட்டேன் கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே. பாப்பாவோட ஸ்போர்ட்ஸ் டேக்கு தான் போயிருந்தேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.